ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான சவ் கூட்டு ரொம்பவே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த சவ் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை அரைச்செடுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு குக்கரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். கூடவே மீடியம் சைஸில் ஒரு சவ் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்க்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்க்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்திருந்த தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்க்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இந்த சுரைக்காயோட அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த சவ் கூட்டை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெருங்காயம் தூள் இருந்தது அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சவ் ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தாளித்து எடுத்துருந்ததை இதில் சேர்க்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்பவே சுவையான சவ் கூட்டு ரொம்பவே சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.